தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 11வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவரை அனுபவித்த மக்களாய், ஆண்டவரை சுவைத்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாய் வாழ இன்றைய திருப்பாடலும் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34:8. சுவைத்தல் என்பது ஒருவர் அனுபவித்து பிறருக்கு கொடுப்பது அல்ல, மாறாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு இனிப்பையோ அல்லது ஒரு அழகையோ ரசிப்பது, சுவைப்பது என்பது அவரவர் தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டது. நம்முடைய ஆன்மீகமும் இத்தகைய ஒரு அனுபவத்திலே வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவித்த ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. பவுலடியார் இயேசுவை அனுபவித்தார், முழுமையாக அனுபவித்தார். வாழ்வது நான் அல்ல, எனில் இயேசுவை வாழ்கின்ற சொல்லி இயேசுவை முழுவதுமாக தன் வாழ்வில் அங்கம் அங்கமாக அனுபவித்தார். எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, என் பலவீனத்திற்காக ஆண்டவர் நோக்கி 3 முறை ஜெபித்தேன். கடவுள் சொன்னார், என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொன்னார். அந்த அனுபவம் தான் என் பலவீனத்தை குறித்து, என் இயலாமை குறித்து பெருமைப்பட எனக்கு வழியாய் அமைந்த. ஏனெனில் நான் தளர்வுற்றிருக்கின்ற பொழுது, நான் சோர்வுற்றிருக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையை என் வாழ்விலே உணர்கின்றேன் என்று சொல்லுகின்ற அனுபவம். எனவேதான் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைவோடு வாழ முடிந்தது. இன்பத்திலும் என்னால் வாழ முடியும், துன்பத்திலும் வாழ முடியும், நிறைவிலும் வாழ முடியும், பசியோடு பட்டினியோடு இருக்கிற சூழ்நிலையிலும் நான் வாழ முடியும். ஏனெனில் அனைத்திலும் கிறிஸ்துவில் நான் நிறைவை காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் நிறைவை காண்கின்ற அந்த அனுபவம் அவரை உந்தி தள்ளியது, தன் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு அவரை தூண்டியது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாமும் இத்தகைய அனுபவத்தை பெற அருள் வேண்டுவோம். ஒவ்வொரு முறை கல்வாரி வழியில் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது இத்தகைய அனுபவத்தை கேட்போம். நாளை நற்கரனின் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். திருப்பலின் மகத்துவத்தை பற்றி நாம் கொண்டாடி சிந்திக்க இருக்கின்றோம். இது எதற்காக? நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அனுபவத்திற்கு அழைப்பதற்காக. நற்கரனை ஆண்டவரை என் நாவிலே, என் கரங்களிலே, என் உடலிலே தாங்குகின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் சொல்வதை போல இயேசுவை நான் சுவைத்து மகிழ்ந்திருக்கின்றேன். அப்படி நாம் சுவைத்து மகிழ்ந்தோம் எனில் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் பிறக்கும். யோவான் புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது அந்திரேயா இயேசுவோடு தங்கினார். காலையிலே எழுந்து போய் தன் சகோதரனாகிய பேதுருவை பார்த்து சொல்கின்றார், மெசியாவை நாங்கள் கண்டோம், வந்து வாரும் என்று சொல்லி பேதுருவை இயேசுவின் அருகிலே அழைத்து வருகின்றார். தொடர்ந்து வருகிற வசனங்களை படிக்கின்ற பொழுது பிலிப்பு இயேசுவின் அனுபவத்தை பெறுகின்றார். அனுபவத்தை பெற்றவுடன் ஓடிப்போய் நத்தானியேலை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார். யோவான் புத்தகம் 4 படிக்கின்ற பொழுது சமாரிய பெண் இயேசுவோடு உறவாடி யாக்கோப்பிலிருந்து படிப்படியாக இறை வந்து இறைவாக்கினர் ஒரு பெரிய வென்றலாம் சொல்லிவிட்டு நீதான் மெசியாவா என்று சொல்லி இயேசுவை அனுபவித்தவுடன் ஊருக்குள் ஓடி போய் அந்த சமாரியா முழுவதையும் இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு மாபெரும் திருத்தூதராக மாறுகின்றார். யோவான் புத்தகம் இறுதி அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மகதலா மரியாள் கல்லறையிலே இயேசுவின் அனுபவத்தை பெற்றவுடன் துயரத்தோடு வந்தவள் மகிழ்ச்சியோடு ஓடிப்போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி சீடர்களுக்கு உயிர்ப்பின் முதல் சாட்சியாக மாறுகின்றார். அன்பு சொந்தங்களே,
நாமும் இயேசுவை அனுபவிப்போம். இயேசுவை அனுபவித்தால் இயேசுவை சுமந்து செல்வோம். நம் வாழ்வில் எல்லா நிலைகளும் மாற்றப்படும். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்ற வார்த்தை கேட்ட போல நம் வாழ்விலே புதுமை பிறக்கும். நாம் இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம். பிறரை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்போம். இத்தகைய அருளுக்காக இறைவன் நோக்கி மன்றாடுவோம். இத்தகைய அனுபவத்தை தருகின்ற தூய ஆவியானவர் தாமே நம்மை இயேசுவின் அருகிலே அழைத்து வருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்